இது ஒன்ஸ் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா நல்ல சூடு மெயின்டைன் ஆகும். ரொம்ப நேரம் கல்லும் சூடா இருக்கும். நீங்க கல் ஆஃப் பண்ணிட்டே நீங்க 2 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். கேஸ் வந்து நம்ம கன்சியூம் ஆகாது. ரொம்ப சிக்கனமா ஆகும் நமக்கு கேஸ். இது இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதுல குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி இது ஒர்க் ஆகும். இதுல வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, அதாவது புளிப்பு சம்பந்தப்பட்ட சமையல் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். மண்பாண்டங்கள்ல சமைச்சா கேஸ் குறைவா செலவாகும்னு சொல்ற திருமதி மகாலட்சுமி பல வருடங்களா தன் வீட்டு சமையலை மண்பாண்டங்கள்ல செய்யறது மட்டும் இல்லாம கடந்த 10 வருடங்களுக்கு மேலா அகமகிழ்ங்கிற பேர்ல மண்பாண்ட சமையல் கலன்களை சென்னை ஐயப்பன் தாங்கல்ல விற்பனை செய்யறாங்க. சின்ன வயசு முதலே மண்பாண்டங்கள் மீது அதீத காதல் கொண்ட இவங்க இதை எப்படி பயன்படுத்துறது, என்னென்ன விதமான மண்பாண்ட சமையல் கலன்கள் இருக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. என்னோட மேக்சிமம் 90% சமையல் வந்துட்டு மண்பாண்டத்துல தான் இருக்கும். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோம்னா, இது பாத்திரத்துல சோறு, இது வந்துட்டு மைசூர் மல்லி அரிசி சோறு, இது சாம்பார், இது வந்து பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு தோசை, இந்த மண் சட்டியில் இதில் வந்துட்டு தோசை வராது, பார்க்க தோசை கல்லு தான், தோசை வராது. சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக ஆயிடும். கல் பார்க்க தான் நல்லா திக்கா இருக்கும், ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் சூடு. பட் சூடு ஒன்ஸ் ஏறிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் சிம்ல வச்சு நீங்க போட்டு எடுக்க சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இத யூஸ் பண்றதுனால கேஸ் அதிகமா செலவாகும்? கண்டிப்பா ஆகாது. ஒன்ஸ் சூடு ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கா மீடியம் ஃப்ளேம்ல இல்ல சிம்லயே நம்ம வச்சுட்டு அடுத்த சப்பாத்தி நம்ம தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமா இருக்கும். கேஸ் வந்து நம்ம கன்சியூம் ஆகாது, ரொம்ப சிக்கனமா ஆகும் நமக்கு கேஸ். நான் ரெகுலரா சமைக்கிறேன் என்னோட கடாய். இந்த கலர் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சமைச்சா இது கருப்பாயிடுது, கருப்பாகலாமான்னு. ஆகதான் செய்யும். நமக்கு கீழே அடியிலையும் இப்படி கருப்பாகும், அதே மாதிரி உள்ளேயும் நமக்கு இப்படி கருப்பாக தான் செய்யும். பொதுவாகவே வந்துட்டு மண்ணை சூடு பண்ண இப்படி கருப்பாக தான் செய்யும். அதுக்காக நம்ம போட்டு ஸ்க்ரப்பரை போட்டு நம்ம ரொம்ப தேய்ச்சி கழுவணுன்ற அவசியமே இல்லை. இதை அதே மாதிரி எல்லாரும் வந்து இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு லிட்டோட வேணும்னு கேட்குறாங்க. நம்ம லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி லிட்டு வேணும்னா நமக்கு குக்கருங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு லிட்டு வரும். இந்த மாதிரி லிட்டு நம்ம இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது நம்ம பிரியாணி பண்றதுக்கு, கூட்டு பண்றதுக்கு, சாதம் பண்ண, சாம்பார் பண்ண, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது நல்லா இருக்கும். எல்லாமே வந்துட்டு சமையல் கலன்கள் மேலதான் என்னோட ஃபோக்கஸிங் ஃபுல்லாவே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சமையல் பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறதுல ரொம்ப சங்கடமா இருக்குது. என்னென்னா வெடிச்சிடுமா, ரொம்ப நேரம் சமையல் டைம் எடுக்குமா அப்படிங்கிறது. அது மாதிரி நல்ல பொருள் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மீன் குழம்புக்காகவே இருக்கிற சட்டி இது வந்து மரவச்சட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக இதனோட பேர் வந்து மரவச்சட்டி. இந்த சட்டி வந்துட்டு பொதுவாக இது நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. அப்படின்னுமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு சமைக்கும் போது இது சூடாகிடுச்சா, எப்படி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். இவ்வளோ பெரிய பாத்திரம் ரொம்ப நேரம் நமக்கு சூடாக டைம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் வேறு ஏதோ ஒரு கடாயோ நம்ம வைக்கும்போது பார்த்தோம்னா சூடு சீக்கிரம் ஏற மாதிரி தான் தெரியும் நமக்கு. பட் இந்த பாத்திரம் ஒரு வாரத்துக்கு சூடு ஏற கொஞ்சம் டைம் ஆகும்னா அந்த சூடை இது பழக்கணும். இது நம்ம உடம்பு மாதிரி எதுவுமே நம்ம அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தது உடம்பு பழகி அது எடுத்துக்குதோ அந்த மாதிரி தான் இந்த சட்டியும். புதுசில் ஒரு வாரத்தில் இது சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் இந்த சட்டி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ணெய் போட்டுட்டு நம்ம இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆரம்பிப்போம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சமைப்போம். அந்த ஒரு வாரம் கழித்து இந்த சமையல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். சீக்கிரம் சட்டி சூடு ஏறிடும், உங்களுக்கு சமையலும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி சமையல் முடிச்சுட்டு நீங்கள் இறக்கி வச்சாலும், இதில் குழம்பு போட்டுட்டு மீன் குழம்புலாம் வைக்கிறாங்கன்னா மீன் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னு இறக்கி வச்சோம்னாலும் 5 நிமிஷம் வரைக்கும் இதில் மீன் வந்து கொதிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு அது பார்க்க நமக்கே வந்து அதிசயமாக இருக்கும். என்னடா இது ஒரு அடுப்பில் வச்சா தான் கொதிக்கும், கீழே இறக்கி வச்சாலும் கொதிக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது இறக்கி வச்சதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதில் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். சாதம்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா அந்த 3/4 வேக்காட்டில் சொன்னேங்களா, ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்க நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வடித்தோம் அப்படின்னாக்கா அந்த தம்மலே வந்துட்டு அது வெந்து போயிடும். இது ஒரு அடுப்பு மாதிரியும் சொல்லலாம். இது ஒன்ஸ் சூடுற வரைக்கும் தான் இது நேரம். ஒரு நெருப்பு எப்படியோ, அந்த ஒரு கங்கு எப்படியோ சூடாகுதுன்னா அந்த மாதிரி தான் இது சூடாயிடுச்சு அப்படின்னா அந்த சூட்டை ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கும். மண்பாண்டத்தோட ஸ்பெஷலே அதுதான். இது சாதம் வடிக்கிற பாத்திரம். இது வந்துட்டு 1/2 கிலோ வரைக்கும் நமக்கு சாதம் வடிக்கும். இந்த சாதம் நம்ம வடிக்கிற பாத்திரத்தை பொதுவாக கொஞ்சம் எப்பயுமே கேர்வாக தான் இருக்கும். இது கையில் தட்டுற பானை, சக்கரத்தில் செஞ்சுட்டு அடிப்பகுதி மட்டும் கையில் தட்டுவாங்க. அப்படின்னும் போது இது கேர்வாக தான் இருக்கும். கீழே வச்சோம்னா நமக்கு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் பிரம்மனை வச்சு நம்ம வைக்கும்போது இது ஆடாமையும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கிரானைட் மேலே தான் வைப்போம் நம்ம மோடை எப்பவுமே. ஸோ அது மேலே நம்ம வைக்கும்போது இந்த பாத்திரம் உடையாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரம்மனை உபயோகப்படுத்தி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்படி இதில் செய்யும்போது கொதிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சாதம் வந்துட்டு வேகும், முக்காவாசி வேகும் போது மூடி வச்சுட்டு இந்த பிரம்மணை மேல தூக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வடிச்சு விடலாம். உடனே வடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வடிச்சு விடும்போது என்னன்னா அந்த சூடுலயே அந்த சாதம் வெந்துடும். வடிச்சு விடும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுலயே கான்சன்ட்ரேஷன் இல்லாம அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு பொதுவா நமக்கு கிச்சனுக்கு வந்தா ஒரு 3/4 மணி நேரம் சமையலுக்கு ஆகுதுனாக்கா நம்ம மண்பாண்டத்தில் சமைக்கும் போது நமக்கு 1/2 hour சமையல் ஆகும். ஒரு பொரியல ஒரு சாம்பார் ரசம் சாதம் வச்சு முடிச்சு நம்ம வெளில வந்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது நமக்கு குழம்பு சட்டி. இதில் வந்துட்டு பருப்பு வேக வச்சுக்க, கீரை வேக வச்சுக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு இது எல்லாமே இது நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம குழம்பு சட்டி. இது ஒரு பானையில் நம்ம சாதம் வடித்து வச்சுட்டு இருக்கும்போதே மேலே இன்னொரு பானையில் நம்ம எக்கு போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிழங்கு போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த சாதம் வெந்து முடிக்கிறதுக்குள்ளவே இந்த கிழங்கு உங்களுக்கு பாதி வெந்து போயிடும். முட்டையானாலும் முட்டை வெந்து போயிடும். ஒரு வெஜிடபிளை நீங்கள் வேக வச்சு செய்றீங்கனாக்கா காயை கட் பண்ணி நீங்கள் அது அந்த இன்னொரு மண்பாண்டத்தில் வச்சு அந்த சோறு வடிக்கிற அந்த சட்டி மேலே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்க சாதமும் வெந்துட்டு இருக்கும், மேலே இருக்கிற அந்த காய் என்ன காய் போட்டிருக்கீங்களோ அந்த காய் உங்களுக்கு வெந்துடும். பட்டாணி போட்டு வேக வச்சுக்கலாம். என்ன நீங்கள் போட்டு வேக வைக்கனாலும் இன்னொரு மேலே ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மண்பாண்டங்கள் வந்து மண்ணில் என்ன நம்ம சிறப்புங்க? பொதுவாகவே வந்துட்டு மண், தண்ணி, நம்மளோட காற்று இதுதான் சொல்லுவாங்களே. எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் ஊர் மாதிரி காற்று, எங்கள் ஊர் மாதிரி வாசம், எங்கள் ஊர் மாதிரி மண் கிடைக்காது அப்படின்வாங்க. அதுதான் இது வந்துட்டு இந்த நம்மளோட 5 பூதங்களும் கலந்தது தான் நம்மளோட மண்பாண்டம் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இது கிடைக்கிற இடம் தாமிரபரணி தண்ணி, அந்த பகுதி மண் அப்படின்னு செய்யும்போது என்னென்னா அதில் இருக்கிற அந்த தாதுக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கும். அந்த மண்ணில் செய்யும்போது அந்த வாசமும் அதில் இருக்க சத்தும் நமக்கு நேரடியாக கிடைக்குது. எந்த ஊர்லேருந்து மண் எடுத்து செய்கிறாங்களோ அந்த ஊருக்கு அந்த சமையலோட அந்த வாசம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மண்ணில் நிறைய கலப்படம் பண்ணி அதோடு சேர்த்து செய்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான மண்ணிலேருந்து எடுத்து செய்யும்போது பொதுவாகவே 3 மண்ணிலேருந்து எடுப்பாங்க. ஆற்று மணல், மண், செம்மண். ஏரிகள்லேருந்து கிடைக்கிற அந்த களிமண் மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் வந்து நல்ல பிடிமானம் இருக்கும். அந்த பிடிமானம் இருக்கிற மாதிரியான மண்ணில் செய்யும்போது இதில் அழுத்தம் நிறைய இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். போர்சஸ் நிறைய இருக்கும். இந்த போர்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும்போது தான் வந்துட்டு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இது அந்த மண்ணை தேர்ந்தெடுத்து செய்கிற இடம் பார்த்து வாங்கணும். நம்மளது வந்துட்டு கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, அம்பசமுத்திரம், விழுப்புரம், திருவள்ளூர் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தான் எடுக்கிறோம். இங்கெல்லாம் கொஞ்சம் மண் நல்லாயிருக்கும். ஏரிகளில் கிடைக்கிற அங்கேருந்து இருக்க மண் வந்துட்டு நல்ல பிடிமானத்தோடு இருக்கும். அதனால் அங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து எல்லாரும் குக்கரில் செஞ்சு சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு அது வேற டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம அந்த அடுப்போட மனம், அம்மாவோட கைப்போக்குன்னு சொல்லுவாங்களே, அது நல்லாவே நமக்கு தெரியும். இன்னொன்று சாஃப்டாக இருக்கும். சாப்பாடு சாதமாகட்டும், அதில் இருக்கிற காய்கறிகளாகட்டும், பருப்பாகட்டும், அது வேகிற பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். நம்ம குக்கரில் போடும்போது ஒரு மாதிரி குழன்னு குழஞ்சி போயிடும் பருப்பு. ஆனால் நம்ம இதில் வச்சு வேக வைக்கும்போது பருப்பு ஒரு மாதிரி திரியாக மண் கட்டின துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துவரை அந்த பருப்பு பார்த்தோம்னா அப்படியே திரியாக சாம்பார் வந்துட்டு சாம்பார் மாதிரி இருக்கும். குழன்னு குழஞ்சி இல்லாமல் இல்லை சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் மெயினாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசம் தெரியும் நம்ம குக்கரில் போடுறதுக்கும் நமக்கு இதில் போடுறதுக்கும். ஒரு குழப்பு தன்மையோடவும் உள்ளே வந்துட்டு வேகாமையும் இருக்கும் குக்கரில் போட்டாக்கா. பட் இதில் வந்துட்டு முழுமையாக வேகும். நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வெந்திருக்கும். கட் பண்ணும்போது மேலே என்ன வெந்திருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உள்ளே வெந்திருக்கும். அப்படி பார்க்கவே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்க. பொதுவாகவே வந்துட்டு நம்ம சிகப்பு சட்டி தான் பார்த்துருப்போம். நம்ம பகுதிகளில் எப்போவுமே வந்துட்டு சிகப்பு கலர் சட்டி தான் நமக்கு கிடைக்கும். அது என்னன்னா ஒரு தடவை சுள்ள போடுறது. செம்மண் கிடைக்காம மேலே பூசுறதுக்கு சிகப்பு மண் இல்லாதவங்க அந்த தொட்டி அந்த செஞ்ச அந்த பாத்திரத்தை கிட்டத்தட்ட 7லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் சுள்ள போடுவாங்க. அந்த மாதிரி சுள்ள போடும்போது என்ன ஆகுனா அந்த பாத்திரமே வந்துட்டு கருப்பாக போயிடும். இப்போ நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால எங்களோட யூனிட்லேயும் கருப்பு சட்டி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இது என்னன்னா நெல் உமி, பனை ஓலை, தென்னை ஓலை இதெல்லாம் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக மூடிடுவாங்க. இந்த நார்மலாக வந்து 7 மணி நேரம் வேகும்னா இதுக்கு அடுத்த ஒரு 4-5 மணி நேரம் அதுக்குள்ளே அந்த சொல்லக்குள்ளவே இருக்கும். அப்படின்னும் போது அது கொஞ்சம் கருப்பாயிடும். பாத்திரம் முழுக்கமே கருப்பாக தீஞ்சு போயிடும். இது இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி இது ஒர்க் ஆகும். இந்த சிகப்பு சட்டியும் பார்த்தோம்னாக்கா சோறு வடிக்க, குழம்பு வைக்க இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, அதாவது புளிப்பு சம்மந்தப்பட்ட சமையல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா புளிப்பு இந்த மீன் குழம்பு வச்சோன்னா இழுத்துக்காமல் இது நல்லாயிருக்கும். ஊறாமல் இந்த கருப்பு சட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த கருப்பு சட்டி நம்ம யூஸ் பண்ணுறது.
நம்ம கேஸ் வந்துட்டு நம்ம சேமிக்கணும் அப்படின்னா இன்னொரு வழி, இந்த மாதிரி நம்ம பாத்திரத்துல நம்ம சமைக்கும் போது உலை வைக்கும் போது மேலே ஏதாவது ஒன்று சூடு பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்க சூடு பண்றது, இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ காபி டீ ஏதாவது சூடு பண்றோம் அப்படின்னா சூடு பண்ணிக்கலாம். நான் எக்கு மேலே வச்சு வேக வைப்பேன். உலை வைக்கும் போதே ஒரு பாத்திரத்துல தூக்கி மேலே வச்சிருவேன். ஸோ அப்படி வைக்கும்போது மேலே எக்கு வச்சிருவேன். அது வந்து எக்கும் வெந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம முக்கால்வாசி அதில் வெந்துடும். பத்தாத குறைக்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சாம்பார் சூடு பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு செய்கிற சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் மண்பாண்டத்தில் செய்யும்போது நீங்கள் மீந்து போச்சு அப்படின்னா நைட் அதிலே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்போ காலையில் நம்ம அதை குடிக்கும்போது அது இன்னும் நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இந்த பாத்திரம் வந்துட்டு நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு, பிரியாணி பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணலாம். எல்லாருமே பொதுவாக குக் பண்ணுறதுக்கு மட்டும் சமையல் கட்டிலே முடிச்சுட்டு நம்ம அங்கேயே பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க. இது நம்ம டைனிங் ஹால் வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எதுவும் அடியில் பிரமாணம் வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது. இது ஹேண்டிலோடு இருக்குது. நம்ம கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சூடாகாது. இந்த பகுதி வந்துட்டு ரொம்ப சூடாகாது. மற்ற பொருள் மாதிரி பிடிக்கணும்னு இல்லை, அதே மாதிரி இடிக்கும் பிடிக்கக்கூடாது. துணி தான் பிடிச்சி இதை யூஸ் பண்ணணும். அது நம்ம கழுவுறதுக்கு பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருளாக உபயோகப்படுத்தணும். அரிசி மாவு, இட்லி மாவு, அப்புறம் பச்சரிசி மாவு, கடலை மாவு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் நீட்டாக சமையல் முடிச்சோடனே கழுவிட்டு இது வச்சுட்டிங்க அப்படின்னாலே இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கெமிக்கல் கலந்த கடைகளில் விற்கிற அந்த பச்சை நிற சோப்போ தூள் பவுடரோ அந்த மாதிரி எதுவும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் நிறைய மைக்ரோ போர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை வச்சு தேய்க்கும் போதோ இல்லை ரொம்ப இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சோ அதை மாதிரி தேய்க்கும் போது என்னென்னா அந்த போர்சஸ் எல்லாம் போயிட்டு அதில் உட்காந்துக்கும். திரும்ப நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கும்போது என்னன்னா நாம் இதை வாங்குறதே எந்த கெமிக்கல் இருக்கக்கூடாது, எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மண்பாத்திரம் தேடி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த போர்சஸில் உட்காந்துச்சுன்னா ஸ்டவ்வில் வைக்கும்போது திரும்ப அதை ரியாக்ட் ஆகி அதெல்லாம் வெளியில் வந்து அந்த சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தவிர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இது வித் ஹேண்டிலோட ப்ளஸ் லிட்டோடு இருக்கிற ஒரு தம் போடக்கூடிய ஒரு குழம்பு சட்டி. இது என்னென்னா 3 லிட்டர் பிடிக்கும் இந்த பாத்திரம். இது நம்ம ஆன்லைன்லலாம் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தோம்னா 1400 1600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது கிடைக்குது. இது நம்மக்கிட்ட அதில் அப்படியே பாதி 50% ரேட்டு தான் நம்மக்கிட்ட. இது பார்த்தாலே தெரியும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் குக் பண்ணிக்கலாம், நீங்கள் டைனிங் டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம், இதிலே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் சாதம் வடிச்சிட்டு இந்த தட்டை இப்படி மூடிட்டு நீங்கள் தண்ணி இப்படியே வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தட்டை எடுத்து நம்ம திருப்பி போட்டு மூடி இதில் நம்ம சாதமும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பாத்திரத்தில் பிடிச்சி நீங்கள் வடிச்சிட்டு ரொம்ப சொட்ட இருக்கு வடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வடிச்சதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம நிமித்திட்டு கலக்கி விட்டுட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதில் நல்லா சாதம் தம்மாவும் ஆகிடும், சூப்பராகவும் இருக்கும். அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இதில் மல்டிபர்பஸ் ஸ்பாட். அடுத்தது பார்க்க போகிறது முக்கியமான சட்டி. இது வந்து பிரியாணி பவுல். பிரியாணி பீரியடுகளுக்கு தம் பிரியாணி போடுறவங்களுக்கு இந்த சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரியாணி பண்ணிவிட்டு இந்த சாதமும் தண்ணியும் ஒன்றா ஆனதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டு, இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லோ தட்டை போட்டு மூடிட்டு மேலே ஒரு நம்ம இடிக்கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லை தூக்கி மேலே வச்சுட்டு அந்த 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஆனால் சாதமும் தண்ணியும் ஒரே ரேஞ்சுக்கு வந்துடும் அந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரியாணி அப்படியே பொல்லுன்னு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது நமக்கு பேஸ் நல்ல திக்கான பேஸு. இதுவும் சூடு, பாத்திரம் சைடும் நமக்கு ஈக்குவல் சூடு. மேலேயும் போட்டு தம் போடுறதுக்காக மேலே கல்லும் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னும் போது இது நல்லா யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட 1 கிலோ நான்வெஜ் போட்டிங்கன்னா 1 கிலோ அரிசி போட்டு செய்கிறதுக்கு இந்த பாத்திரம் ரொம்ப யூஸ் ஆகும். தம் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா இது நம்ம அரிசி மாவு அரைச்சி வைக்கிறது நல்லாயிருக்கு. இட்லி மாவு 1 கிலோ இட்லி 1.5 கிலோ அரிசி போட்டு நம்ம இட்லி மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல உப்பி வந்துடும், பட் புளிக்காது மாவு. வெயில் காலத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரிட்ஜு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் ஜாடி. கிட்டத்தட்ட 1 லிட்ரு நமக்கு இது தயிர் பிடிக்கும். இதில் இந்த மாதிரி பொருள் எதுவும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பார்சல் போட்டு கொடுக்குறோம். பொதுவாக பார்சல் போடுறதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனோட பேக்கிங்காக இருக்கட்டும், நம்ம கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற இவங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறேன். வேறு யாரும் வெளியூரில் இருக்கிற ஆட்களுக்கோ இல்லை ஷாப்புக்கோ நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா பார்சல் போட்டு கொடுத்தா ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பொதுவாக நம்ம பார்சல் போகிறது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது தான் நான் எல்லா இடத்துலையும் சந்தைகள் போட்டுட்ருக்குறோம். சென்னை முழுக்க இருக்கிற நம்ம இயற்கை சந்தைகளில் நம்ம பொருட்கள் வந்துட்டு விற்பனைக்கு வந்துட்டு இருக்குது. மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வள்ளும் சந்தையில் நம்மளோட பொருட்கள் கிடைக்கும்.
அதே நேரத்தில் ஷெனை நகரில் நம்மளோட OFM ஓட சந்தை நடக்கும். அங்கே மாதத்தோட 2வது வாரம் சனிக்கிழமையில் OFMமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு சந்தையில் வேளச்சேரியில் அங்கே நம்மளோட பொருட்கள் கிடைக்கும். ஆஷ்ரம் ஸ்கூலில் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி மாதத்தோட 2nd சண்டேயில் டி நகரில் இருக்கிற அறம் சந்தை அங்கே நம்மளோட பொருட்கள் ரெகுலராக கிடைக்கும். பல்லூன் சந்தை வந்து தாம்பரம்ல நடக்குது, அங்கே வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிக்சர்ஸ் அனுப்பேன். வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போர்ட்டர் மூலமாக நான் உங்களுக்கு போட்டு அனுப்போம். இல்லை நேராக வந்து பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டவங்களும் வந்து வாங்கிக்கலாம். ஐயப்பன் தாங்கல இருக்கிறோம், ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோடு. அந்த ரோடு வந்தீங்கன்னாக்கா உள்ள நான் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். நான் வரதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கால் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னோட நம்பர் 8939722601. நம்ம வீட்டில் வந்து பானைகளில் தண்ணி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வெளியில் கொண்டு போகும்போதும் வந்துட்டு அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்குமே. வெளியில் வரும்போது ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க முடியாது, வாட்டர் பாட்டில் குடிக்காதவங்க நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். காரில் கொண்டு போகிறதுக்கும், ஆஃபீஸில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும், வெளியில் கொண்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி போட்டு திருகோடு நமக்கு இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலும் நம்மக்கிட்ட கிடைக்கும், எப்போ வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாம். இந்த பாட்டிலும் வெளியில் கேன் வாங்கி தண்ணி குடிக்கிறோம். அந்த கேன் தண்ணியை வந்துட்டு எப்படி சில்லாக குடிக்கிறது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வந்துட்டு 12 லிட்டரில் 18 லிட்டரில் நம்மக்கிட்ட சிலிண்டர் டைப்பில் பானைகள் இருக்குது. அந்த பானையில் நம்ம அந்த தண்ணி கேனை நம்ம அப்படியே எடுத்து கமுத்திக்கிட்டு கீழே சில்லுன்னே இருக்கும் தண்ணி உங்களுக்கு மேலேருந்து வர 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 தண்ணி, அதாவது ஒரு பபிள் கேனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம பானை தண்ணி குடிக்கும்போது இன்னொரு பெனிஃபிட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நன்னீர் முடிச்சு நம்ம ஒரு நாளுமே வந்துட்டு நன்னீர் முடிச்சு டெய்லி நைட்டில் படுக்கும்போது அந்த பானைக்குள்ளே வந்துட்டு ஒரு முடிச்சு, அந்த முடிச்சில் என்ன இருக்குன்னா ஒரு நன்னாரி வேறு, வெட்டி வேறு கொஞ்சம், 2 மிளகு, ஒரு 4 சீரகம், இதை மட்டும் நம்ம முடிச்சு போட்டு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு நூல் போட்டு கட்டி முடிச்சு போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்க சீதோஷ்ண நிலைக்கு நமக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அந்த தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் அதனோட நன்மைகளை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான மார்க்கெட்டிங்கு, ஒரு விற்பனை அப்படிங்கிறத தாண்டி இது எனக்கு மனசு முழுக்க இதில் நான் நிறைஞ்சி பண்ணுறேன். ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது தான் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு நம்மளால் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10-11 வருஷமாக இந்த பிஸ்னஸில் நான் ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து தேடுதல் நிறைய இருக்குது. எதை எடுத்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு எதை கொண்டு போய் நம்ம சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும், எதை எடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க கிச்சனில் எப்படி அவங்களோட வரவேற்பு இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு சட்டி பானை தானே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இல்லாமல் இதில் செஞ்சால் நல்லாயிருக்கு. பார்க்குறவங்க வந்து பார்க்கும்போது இது சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருளாக தேடினேன். அந்த பொருள் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும், நல்ல மண்ணில் செஞ்சுருக்கணும், எந்த கலப்படம் இல்லாத ஒரு மண்ணில் செஞ்சுருக்கணும், நல்ல குயவர்கள் நல்ல மனநிலையோடு செய்யணும். அது எனக்கும் பிடிச்சி செய்யும்போது இது போய் சேர்ற இடம் விஷஸ் எல்லாரோட விஷஸ் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதில். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.